அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காயப்பொடி இதெல்லாம் போட்டு பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். பருப்பு வெந்ததும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பொடி உள்ளி இது எல்லாம் போட்டு அதில் கலக்கி கொடுக்கேன். தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இது ரெண்டும் மட்டும் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிக்கிட்டு திருப்பியும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வர்ற சமயத்தில் நம்ம தேங்காய்க்கு அரைச்சி ஊற்றணும். நான் தேங்காய் ரொம்ப நைஸாலாம் அரைக்கிறது கிடையாது, கொஞ்சம் குறை குறைன்னு தான் நான் அரைச்சிருப்பேன். அப்போ குறை குறைன்னு தேங்காயும் அரைச்சி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு உப்பு உரப்பு செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நமக்கு இங்கே தாளிசம் போட்டுட்டு சாம்பார் லாஸ்ட்டு தாளித்து ஊற்றணும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் வெண்டைக்காய் பொரியல் வைக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு பொடி உள்ளி, கறிவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு சாம்பாரில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய்க்கும் திருப்பி அதே போல் நம்ம தாளிசம் போடுதோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, உள்ளி, கட் பண்ண வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கேப்சிகம், பச்சை மிளகாய்க்கு பதிலாக நான் அந்த கேப்சிகம் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சமாக தக்காளி, உள்ளி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டு எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் இருந்தது. அப்போ அந்த சிக்கனை ஃப்ரைக்காண்டி மசாலா பரட்டி வச்சுருந்தேன். அப்போது பொரியல் வச்ச பாத்திரத்துலேயே நான் சிக்கன் ஃப்ரைக்கும் நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே நான் ஃப்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ரை முடித்ததும் நம்ம இனி சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம எடுக்க வேண்டியதுதான். மெயினாக நமக்கு இந்த மாதிரி உள்ள ஃப்ரை நமக்கு சாம்பார் சாதத்தோட இல்லை பருப்பு சாதம் இல்லைன்னா ரசம் சாதம் இதெல்லாம் வச்சுருக்கும்போது நமக்கு மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரையோ இல்லை மீன் ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கெலாம். இல்லைன்னா கருவாடு இருந்ததுன்னா கருவாடு பொரிச்சு சாப்பிடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம். அப்போ இன்னைக்கு சிக்கன் இருந்ததுனால சரி சிக்கன் ஃப்ரை பண்ணலான்றதும் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தது. அப்போ ஒரு பிளேட்டில் நான் சோறு, சாம்பார், கொஞ்சம் காயோட கத்திரிக்காய் முருங்கைக்காயோடு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மதிய லஞ்ச் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.